என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த தீர்வுகள் பகுதியிலே தொடர்ந்து கோபத்தை பற்றி மட்டுமே பேசுகிறீர்களே என்று ஒரு பெண்மணி என் மீது கோபப்பட்டார். நான் சொன்னேன், எவ்வளவு சொன்னாலும் கோபப்படுவதை இன்னும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயத்திலே தொடர்ந்து சொல்லி அவர்களுடைய எண்ண அலைகளை மாற்ற முடியாதா என்கிற எதிர்பார்ப்போடு நான் இருக்கிறேன். இன்னும் ஓரிரு தினங்கள் தான், அதற்கு பிறகு நாம் வேறொரு தலைப்பிற்கு மாற இருக்கிறோம் என்று அவருக்கு நான் சமாதானம் சொன்னேன். ஒருவர் மீது நமக்கு கோபம் வந்தால் அல்லது வருத்தம் வந்தால், அவர் அலுவலகத்திலே பணிபுரிகிற பட்சத்தில், நாமும் அலுவலகத்தில் இருக்கிற பட்சத்தில் உடனே அவருடைய இருக்கைக்கு நேரே போய், எப்படி நீங்கள் அப்படி சொல்ல போயிற்று, எப்படி முதலாளி இடத்துல போட்டு கொடுக்க போயிற்று, என்னாலா தாமதம், உங்களால் தான் தாமதம் என்று ஏதோ எடுத்த எடுப்பிலேயே சத்தம் போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லது வீடு என்றால் வேறொரு அறையிலே இருக்கிற குடும்ப உறுப்பினர் கதவை தட்டியோ கதவை தட்டாமலோ சடார் என்று நுழைந்து உடனே எடுத்த எடுப்பிலேயே கத்த ஆரம்பித்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னொருவர் வீட்டிலிருந்து அந்த செய்தி, நமக்கு வேண்டாத செய்தி வந்து அவர் மீது நமக்கு கோபம் ஏற்பட்டால் உடனே வீடு தேடி போய் வீட்டு வாசலில் நின்று கத்துகிறவர்கள், உள்ளே போய் கத்துகிறவர்களை பார்க்கிறோம். நம்மை பற்றி நமக்கு மிக உயர்ந்த அபிப்பிராயம் இருக்கிறது, யாரும் நம்மை விமர்சித்து விடக்கூடாது என்கிற கருத்து இருக்கிறது. ஆனால் அண்ணா அவர்கள் சொல்வதைப் போல கடைக்கு வந்த கத்திரிக்காய் என்பது கண்டிப்பாக விமர்சிக்கப்படும். ஒருவரிடத்திலே நாம் பணம் கொடுத்தோம், அவர் திரும்ப தரவில்லை, தர வேண்டிய தேதியிலே அவர் தாண்டி விட்டார். அல்லது நம்மை பற்றி ஒரு தவறான கருத்தை அவர் மற்றவரிடத்திலே சொல்லியிருக்கிறார். அல்லது நமக்கு பொருந்தாத புகார் ஒன்றை நம் மீது அவர் மற்றவரிடத்திலே சொல்லியிருக்கிறார். உடனே அவரை வீடு தேடி போகிறோம், உடனே எடுத்த எடுப்பிலேயே குரலை உசத்துகிறோம் என்பதுதான் பொதுவாக நாம் காணுகிற காட்சியாக இருக்கிறது. வேறு வகையில் என்ன களம் என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் பிரபலமாக பேசுகிறார்கள், என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா என்கிற பாணியிலே நம்முடைய மன வருத்தத்தை கொட்டுவதற்கு, நம்முடைய ஆதங்கத்தை கொட்டுவதற்கு, நம்முடைய கோபத்தை கொட்டுவதற்கு நாம் எடுத்த எடுப்பிலேயே எரிந்து விழுகிறோம் என்று சொன்னால் அந்த அணுகுமுறை சரியல்ல. அந்த பாணியிலே நாம் இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிராம பக்கங்களிலே சொல்வார்கள், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, மானம் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு சொல் என்று சொல்வார்கள். அது மாடு, சூடு, மனிதன், மானம் என்றெல்லாம் அவர்கள் எதுகை மோனையோடு பேசுகிற பொழுது ஏதோ சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அணுகுமுறை சரியல்ல. அப்படியானால் மாற்றாக என்ன செய்வது, எப்படி அணுகுவது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். ஒருவேளை நாம் யார் மீது கோபப்படுகிறோமோ அவரே வீடு தேடி வந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் நம்முடைய முகம் எப்படி போகும், நம்முடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், வரவேற்பு என்பது அவர்களுக்கு மிக பலமாக இருக்க வேண்டும். வாங்க வாங்க வாங்க, நல்லா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க என்று எதையுமே காண்பித்து கொள்ளாமல் முதலிலே வரவேற்பை மிக சிறப்பாக நல்க வேண்டும். என்று சொன்னால், தேடி வந்திருப்பது நம்முடைய இடம், நம்முடைய இருக்கை, நம்முடைய வீடு, நம்முடைய அறை என்றால் அவர்களே வந்து விட்டார்கள். களம் நம்முடைய களமாக ஆகிவிட்டது. அப்படி அவர் வீடு தேடி வந்துவிட்டால் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? நாம் நம்முடைய இடத்திலே நாம் நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வரவேற்பிலே எந்த குறையும் நாம் வைக்கக்கூடாது. அப்படி அதற்கு பிரதிபலிக்கிற பொழுது நம்முடைய வேகம் என்பது குறைந்து விடுகிறது. அதுதான் முதல் அணுகுமுறை. அடுத்தது மெல்ல க்ஷேம லாபங்கள் எல்லாம் விசாரித்துவிட்டு, அடுத்தபடியாக என்னை பற்றி ரொம்ப வருத்தப்படும்படியாக நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன், இப்படி நீங்கள் பேசினீர்களாமே, அது உண்மையா என்று முதலிலே ஒரு நாடி பிடித்து பார்க்கலாம்.
அந்த பதில் பிரதிபலிப்பு இருக்கிறதே அது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லக்கூடும், நான் அப்படி பேசவே இல்லை, உங்களுடைய நண்பர் தான் அப்படி பேசி என்னுடைய பெயரை அதில் சேர்த்து விட்டார், எந்த விதத்திலும் நான் அதற்கு பொருத்தமானவன் இல்லை என்று அவர் சொல்லக்கூடும். அதே போல் பண விஷயம் என்று சொன்னால் அதையுமே நாம் மிக அழகாக அவருடைய வீட்டிலே போய் நாம் கேட்டால் கூட கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் காயப்படாமல் அதை அணுகுவேமானால் அதிலே நல்ல பிரதிபலிப்புகள், நல்ல பலன்கள் இருக்கும். இந்த கடன் வசூல் செய்கிறவர்கள் பெரிய தவறு செய்கிறார்கள். அது நம்முடைய களமாக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டுக்கு போய் அந்த களமாக இருந்தாலும் வீடு தேடி வந்து கத்திட்டார், எல்லாரையும் வச்சுட்டு அவமானப்படுத்திட்டார், ரொம்ப பேசிட்டார், குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் நான் வாங்கினதே தெரியாது, இவர் ரொம்ப இது பண்ணிட்டார் என்று அவர் பேசுவதற்கு இடம் கொடுத்தால் உடனே அவருடைய கோபம் நாம் வாங்கிய தொகை மீது திரும்பி விடுகிறது. உடனே என்ன சொல்வார்கள், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. இந்த வார்த்தையை மட்டும் கடன் கொடுத்தவரிடத்தில் நாம் வாங்கிவிட்டால் அநேகமாக அதை வசூல் செய்வது என்பது மிக கடினம். எடுத்த எடுப்பிலேயே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் சுற்றி வளைத்து அதற்கு பிறகுதான் நாம் அந்த விஷயத்திற்கு வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய கோபம் தணிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவர்களிடத்திலே உடல்நலக்குறைவு என்று போகிறோம், காய்ச்சல் என்று போகிறோம், உடனே அவர்கள் நாடி பிடித்து பார்க்கிறார்கள், வெப்பமானியை வைத்து பார்க்கிறார்கள், ஸ்டெத் வைத்து பார்க்கிறார்கள், அதற்கு பிறகுதான் மருந்து எழுதுகிறார்கள், அதற்கு பிறகுதான் வைத்தியமே ஆரம்பமாகிறது. ஆனால் ஒரு மனிதன் ஒருவரை குணப்படுத்துவதற்கு, மாற்றுவதற்கு, அவரிடத்தில் வேலையை முடித்து கொள்வதற்கு அல்லது விளக்கங்களை பெறுவதற்கு முன்பாகவே நேரடியாக ஒரு மருத்துவர் மருந்தை கொடுத்தால் அது எப்படி பொருத்தமில்லையோ அதே போல் நம்முடைய அணுகுமுறையில் எடுத்த எடுப்பிலே மருந்தை கொடுத்து விடக்கூடாது. கொஞ்சம் நாடி பிடித்து பார்த்து அதன் பிறகுதான் நம்முடைய அணுகுமுறைகளை நாம் செய்ய வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே மருந்து கொடுப்பது என்பது எப்படி மருத்துவருக்கு ஒரு உகந்ததில்லையோ அதே போல் நாமும் எடுத்த எடுப்பிலேயே அந்த மருந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மருந்து என்பதை நான் கோபம் என்கிற கோணத்திலே குறிப்பிடுகிறேன். ஒருவேளை நாம் பெரிதாக கத்தி தீர்த்து அமர்ந்த பிறகு ஏன் இப்படி கோவப்பட்டீங்க, எனக்கு கைக்கு பணம் வந்துருச்சு, நானே வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி கோவப்பட்டீங்களேன்னு உடனே நமக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. எனவே முதலிலே நாடி பிடித்து பார்த்தால் அவர் வரக்கூடிய பதில் என்ன, அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய துணியை மாற்றிக்கொள்ளலாம். அவசரப்பட்டு கத்திவிட்டு அதன் பிறகு பின்னாலே வருத்தப்படுவதோ, பின்னாலே வார்த்தைகளை பின்வாங்கிக் கொள்ளுங்கள், நான் சொன்னதை மறந்து விடுங்கள், மனதிலிருந்து அழித்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிற சமாதானம் எதுவுமே பலனளிக்கப் போவதில்லை. எடுத்த எடுப்பிலேயே ஒருவரை சத்தம் போடுவது என்று செய்யாதிருப்பதிலே, எடுத்த எடுப்பிலே எரிந்து விடாமல் இருப்பது என்பதிலே ஒரு நன்மை இருக்கிறது. நான் ஒரு உளவியல் ரீதியாக ஒன்றை கேட்கிறேன் உங்களிடத்தில். ஒருவரை பற்றி நமக்கு ஒரு கோபம் எழுகிறது, அப்படி கோபம் வருகிறது, அதே கோபத்தோடு அப்படியே போகிறோம். ஆனால் அவர் சிரித்த முகத்துடன் நம்மை வரவேற்கிற பொழுதோ அல்லது அவருடைய முகத்தை பார்த்த பொழுதோ அதே கோபத்தை அதே வீரியத்தோடு அதே சதவிகிதத்திலே நம்மால் அதை கொண்டு போய் அவரிடத்தில் சேர்க்க முடிகிறதா? இல்லை. அவருடைய முகத்தை பார்த்ததுமே நமக்கு வீரியம் குறைந்து விடுகிறது. உண்டா இல்லையா? தொலைபேசியிலே கூட முகம் பார்க்காத ஒரு கோணத்தில் கடுமையாக கத்தி விடுகிறோம். ஆனால் அவரே எதிரே உட்கார்ந்தால் அந்த அளவிற்கு நாம் கத்துவோமா, அந்த அளவுக்கு எரிந்து விழுவோமா, அந்த அளவுக்கு நாம் கோவப்படுவோமா என்றால் நிச்சயமாக நம்மால் முடிவதில்லை. எனவே அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், முக தாட்சண்யம் என்று சொல்வார்கள். தாட்சண்யம் என்பது கிட்டத்தட்ட இரக்கம். ஒருவருடைய முகத்தை பார்க்கிற பொழுதே நம்முடைய கோபம் சர்ரென்று இறங்கி விடுகிறது. சிறிது நேரம் கழித்து அணுகுகிற பொழுது அது இன்னமும் இறங்கி விடுகிறது. உரையாடல் நடத்திய பிறகு அதை சொல்லுகிற பொழுது இன்னும் இறங்கி விடுகிறது. எனவே நம்முடைய அணுகுமுறைகளை
பார்த்த மாத்திரத்திலேயே எடுத்தெடுப்பிலேயே எரிந்து விழாமல் சற்றே நாடி பிடித்து பார்த்துவிட்டு விளக்கங்களை கேட்டுவிட்டு அதன் பிறகு நாம் சொல்ல வேண்டியவற்றை கூட உணர்த்தினால் போதும். உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமில்லை. உணர்த்தினாலே அதற்கே நிறைய பலன் இருக்கும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் சாலையிலே நாம் பார்க்கிறோம் வேகம் விவேகம் அல்ல என்று. அந்த வேகத்தை இந்த இடத்துல கோபம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேகமான அணுகுமுறை நமக்கு விவேகமான அணுகுமுறை அல்ல. எனவே வேகத்தை குறைத்து கொள்வோம், நாடி பிடித்து பார்ப்போம், அதன் பிறகு நம்முடைய உணர்வுகளை வெளியிடுவோம். எடுத்த எடுப்பிலேயே சூழ்நிலை புரியாமல், பிறரது மனம் அறியாமல், உண்மைகளை அறியாமல் எடுத்த எடுப்பிலேயே எரிந்து விழுவது என்கிற குணத்தை நாம் இன்றோடு விட்டுவிட முடியுமானால் அது நமக்கு நாம் செய்து கொள்கிற நன்மை மட்டுமல்ல, எதிராளிக்கும் இந்த சமூகத்துக்கும் நாம் செய்யக்கூடிய நம்மால் இயன்ற உதவியாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.